ஹாய் வெல்கம் மை சேனல் மீனா கிராமம் லைஃப். வாங்க வீடியோ இது இப்போ என்ன வீடியோ நம்ம பேச போகிறோம்னா கேழ்வரகு பற்றி நம்ம பேச போகிறோங்க. இதை சாப்பிட்றதுனால என்னெல்லாம் நன்மை நம்மளுக்கு கிடைக்கின்றது தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் பேசுகிறது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கேழ்வரகில் நிறைய நன்மைகள் இருக்குதுங்க. உண்மையாகவே சொல்ல போகணுன்னா கேழ்வரகு ஒரு அற்புதமான ஒரு உணவுங்க. இதை சளி அதிகமாக இருக்கிறவங்க அதிகமாக யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இருமல் வந்தாலோ சளி பிடிச்சிட்டு இருந்தாலோ இதை கூழாக தழுவி சாப்பிட்டா உடனே அந்த சளி முறிஞ்சிடுன்னு சொல்லிட்டு கிராமத்தில் அதிகபூர்வமாக இதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நீங்களும் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்குங்க. இதை நம்ம இட்லி சுட்டு சாப்பிட்லாம், கேழ்வரகு கூழ் தழுவி சாப்பிட்லாம், களி செஞ்சு சாப்பிட்லாம், அடை செஞ்சு சாப்பிட்லாம், தோசையாக சுட்டு சாப்பிட்லாம். இதில் பல நன்மைகள் இருக்குதுங்க. உண்மையாகவே சொல்கிறேன், இது ஒரு அற்புதமான ஒரு உணவு. இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணாதவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்குங்க. சளி பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை சாப்பிட்டே ஆகணுங்க. ரொம்ப 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 இதில் பெனிஃபிட் இருக்குதுங்க. யாரெல்லாம் கேழ்வரகு சாகுபடி செய்திருக்கிறீங்க சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கேழ்வரகு பச்சையாக கிடைக்கலனா பாக்கெட்டில் இருக்க அதனை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே ஒன்று தான். கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக பச்சையாக இருக்குது பாருங்கள் கேழ்வரகு. நாங்கள் கிராமம் தாங்க, எங்களுக்கு கேழ்வரகு எல்லாமே அதிகமாக கிடைக்கும். எங்கள் சைட்லலாம் வேர்க்கடலை, கேழ்வரகு, உளுந்து, நெல் சாகுபடி, கரும்பு எல்லாமே சவுக்கு எல்லாமே போடுவாங்க. உங்கள் ஊர்லலாம் என்னெல்லாம் அறுவடை செய்வாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள்லாம் வாரத்துக்கு ஒரு ஐட்டம் கண்டிப்பாக கேழ்வரகு கூழ் தழுவி சாப்பிடுவோங்க. பால் லைட்டாக கொதிக்க வச்சு கேழ்வரகை நல்லா தண்ணியில் கரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி பாலில் ஊற்றி நல்லா தழுவிக்கிட்டே இருக்கணுங்க. தழுவிக்கிட்டே இருந்துட்டு அதில் கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம், நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எது கலந்தாலும் பரவாயில்ல. அதை தழுவி நம்ம கூழாக தழுவி சாப்பிட்னு வந்தால் உடம்புல இருக்கிற எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரியாகும். அதுவும் மெயினாக சளிக்கு சரியாகுங்க. கேழ்வரகுல இரும்பு சத்து இருக்குதுங்க. இது அதிகமாக நம்ம சாப்பிட்னு வந்தால் ரத்த சோகையை சரி பண்ணும். இது மன அழுத்தத்தை சரி பண்ணுங்க, தூக்கம் வர்றதை சரி பண்ணும். எல்லாத்துக்குமே இது ஒரு பெனிஃபிட்டான ஒரு பொருளுங்க. இது தயவுசெய்து இதை யாரும் இதுக்கு முன்னே ட்ரை பண்ணி பார்க்காதவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் அவ்வளோ நன்மை கிடைக்குதுங்க. உண்மையாகவே சொல்கிறேங்க, நான் வீடியோக்காக சொல்ல மனப்பூர்வமாக சொல்கிறேங்க. இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்களே சொல்வீங்க பாருங்கள், ஆமாம் சிஸ்டர் எனக்கு சளி பிடிச்சிட்டு இருந்துச்சு, இதை நான் சாப்பிட்டேன், எனக்கு சரியாயிடுச்சு சொல்லிவிட்டு நீங்கள் மனசார நீங்கள் சொல்வீங்க. ஏன்னா இதில் அவ்வளோ தூரம் பெனிஃபிட் இருக்குது. நாங்கள் கண்டுபிடிச்சோம், நாங்கள் இதை செய்து பார்த்தோம், எங்களுக்கு அது ரிசல்ட்டு கிடச்சிச்சு. எங்கள் வீட்டில் எங்கள் மாமியாருக்கே நாங்கள் அடிக்கடிக்கு நாங்கள் செய்து தருவோம். வயசானவங்க இல்லையா, அவங்களுமே இதை விரும்பி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டுக்காரரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எங்கள் ஃபேமிலியில் வாரத்துக்கு ஒரு ஐட்டம் இதை நாங்கள் செய்தே ஆகுவோங்க. நீங்களும் செய்யுங்க. கூழ் தான் தழுவி சாப்பிட்ணுன்னு இல்லைங்க. நீங்கள் அடை செஞ்சு சாப்பிட்லாம், இட்லி செஞ்சு சாப்பிட்லாம், தோசை சுட்டு சாப்பிட்லாம், சேமியா செஞ்சு சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் செய்யலாங்க. ஆக மொத்தத்தில் வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் கேழ்வரகு நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற உணவில் நீங்கள் சேர்த்தே ஆகணுங்க. சேர்த்து நீங்கள் செய்து சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு எந்த ஒரு கெட்ட நம்ம உடம்பு கெட்ட சக்தி இருந்துச்சுனாலும் அதை சரி பண்ணிவிடுங்க. இதில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குதுங்க. விவசாயம் பிடிக்கிறவங்க லைக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக பச்சையாக. நாங்கள் இதை பச்சையாகவே எடுத்து நாங்கள் சாப்பிட்டோங்க. அதை கூட நாங்கள் ஷார்ட் வீடியோவில் போட்டுருந்தோம். என் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சேனலுக்கு கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேங்க. என்னுடைய ஆதரவு எல்லாருக்குமே இருக்கும். உங்கள் ஆதரவு எனக்கு கொடுங்க. நான் பேசியிருக்குது எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு பதிவை எடுத்து நான் அந்த வீடியோவில் என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் போடுறேங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.